அதிமுகவை உடைக்க நினைப்பவர்கள் தான் மூக்குடைந்து போவார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சபாநாயகர் மீது தங்களுக்கு இன்னும் அதிருப்தி இருப்பதாக குறிப்பிட்டார். அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதிலை சபாநாயகரே சொல்லி எதிர்க்கட்சியினரை பேசவிடாமல் தடுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் பேச சட்டப்பேரவையில் அதிக நேரம் ஒதுக்கப்பட்டதாக முதலமைச்சர் கூறியது பற்றி கேட்டபோது, அதிமுக ஆட்சியின் போது குறை சொல்ல வாய்ப்பு இல்லாததால் எதிர்க்கட்சிகள் அதிகம் பேசவில்லை. இப்போது அரசின் மீது அதிக குற்றச்சாட்டுகள் உள்ளதால் அதிகம் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை OPS அணி ஆதரித்தது குறித்து கருத்து தெரிவிக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். அதே சமயம் அதிமுகவை உடைக்க நினைப்பவர்களின் மூக்குதான் உடையும் என்றும் அவர் கூறினார். அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கணுமான்னு கேட்குறேன். ஏங்க எங்களை பிரித்து பார்க்குறதுலையே பார்க்குறீங்க? நல்லா உஷாராக கேள்வி கேட்குறீங்க. எப்போ பார்த்தாலும் இதில் எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களே ஒழிய ஒற்றுமையாக இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலேருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகு தான் மூக்குடைந்து போகும். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற பிஜேபி தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது பற்றிய கேள்விக்கு சுமார் 40,000 கோடி ரூபாய்க்கும் மேல் ஊழல் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுபற்றி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விசாரணை நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்.